ஸோ நமக்கு எவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு இடத்துல நம்ம வீடு வாங்க போகிறோம் அண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடியோட, அதாவது எல்லா இடத்துலையுமே நம்ம ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக கவர்மெண்ட் சப்சிடியோட தராங்க, அதாவது மானியத்தோடு உங்களுக்கு தந்துட்டுருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து லீகலான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இதில் தவணை முறை 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் இருந்தால் போதும் உங்களுக்கான வீடு நீங்கள் தவணை முறையில் உங்களுக்கு வாங்கிக்கலாம் சொந்த வீடை. அண்ட் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எத்தனை வீடு இருக்குது அப்படின்னு. மொத்தம் இந்த ஏரியா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே 18 வீடு 18 பிளாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் அண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்மாஸ்பியர், அம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம வீடு வாங்கும்போது. அண்ட் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது மட்டும் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு சேலமில் எந்த இடத்துல நீங்கள் வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்காக இந்த வீடு வந்து எங்கே இருக்குது அண்ட் இவ்வளோ கம்மியான விலையில் நல்ல தரமான கைராசியான ஒரு இடம் நீங்கள் வாங்கிக்கலாம். சேலம்ல இவ்வளோ ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலையில கண்டிப்பாக நம்ம வாங்கவே முடியாது. அண்ட் நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே வாங்கணும், அதாவது சிட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில், அதாவது நம்ம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் பைக் வச்சுருக்கிறவங்க சைக்கிள் வச்சுருக்கிறவங்க அசால்ட்டாக போயிட்டு வந்துடலாம். அண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வாங்கணும் கம்மி விலையில் அப்படின்னா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் சேலமில் எந்த சைடு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கம்மியான விலையில் உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அதுவும் இவ்வளோ சூப்பரான பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு இடம் அண்ட் இடத்தோட வீடும் சேர்ந்து உங்களுக்கு தராங்க. அதாவது டெவலப்பிங் ஏரியா அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் வீடு இந்த லெவலில் வாங்க முடியுமா இந்த காசில் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸே வந்து இவ்வளோ கம்மியான விலையில் இப்போ எப்படி தந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு யோசனையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சூப்பரான ஒரு அம்யூனிட்டியில் உங்களுக்கு இவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு வீடு அண்ட் எல்லாமே குட் குவாலிட்டி. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தார் ரோடு வசதி இருக்குது அண்ட் இபி லைன்ஸ் இருக்குது, ட்ரைனேஜ் வசதி, உங்களுக்கு நல்ல தண்ணி வசதி இருக்குது, போர் வாட்டர் ஃபெசிலிட்டி, இது எல்லா ஃபெசிலிட்டியுமே சேர்ந்து உங்களுக்கு தராங்க. ஒன்ஸ் நீங்கள் காசை கொடுத்து கிரையை மட்டும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வேறு எந்த ஒரு செலவுமே இல்லை. ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு பால் காய்ச்சி நீங்கள் வீட்டுக்கு கூடி வந்துட வேண்டியதுதான். ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். டைல்ஸ்லேருந்து அங்கே யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் ஒயர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இங்கேயுமே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளாட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கி அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சொந்த வீடை வந்து கஸ்டமைஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு போகிறீங்க, ஒரு 4000 5000 வீடு வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா இதை விட வந்து சின்ன வீடாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு சொந்த வீடு நீங்கள் அந்த காசு இஎம்ஐ போட்டிங்க அப்படின்னா சொந்தமாக்கிக்கலாம். அண்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு ஏரியாவில் அண்ட் காலையில் சவுண்ட் எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோம் இல்லையா, சென்டர் ஆஃப் த சிட்டி அப்படின்னா ரொம்ப ட்ராவலிங் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாரிபிளான நாய்ஸ், நம்மளால் ப்ளசண்ட்டாகவே வாழ முடியாது. அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் உள்ளார வந்துட்டிங்க அப்படின்னா இவ்வளோ அமைதியான ஒரு சூழலில் உங்களுக்கான சொந்த வீடு கிடைக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக அவங்களே வந்து கஸ்டமைஸ்டாக ஒவ்வொரு ஏரியாவும் பண்ணுது. ஸோ மாடி நீங்கள் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும், அந்த 450 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா மேலே வீடு கட்டிப்பேன் அப்படின்னாலும் தாராளமாக கட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் நாங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கோம், 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கோம், இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் எங்களுக்கு கட்டி கொடுங்க நிறைய வீடு அப்படின்னாலும் தாராளமாக கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிளாட் நீங்கள் போய் பார்க்கணும், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏரியாவில் எங்களுக்கு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும், உங்களுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லை கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு தரமான வீடு, ஒரு கைராசியான வீடு, சூப்பரான ஒரு சரௌண்டிங்கில்.